வணக்கம். யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனலில் இருந்து யுவன் ஸ்ரீ. 2024 நடைபெறவிருக்கிற குரு பெயர்ச்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி, சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை 2:29 திருவோண நட்சத்திரத்தில் குரு பெயர்ச்சி ஆகுது. மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இப்போ குரு பெயர்ச்சி ஆகிறாரு. ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிற இந்த குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார். அதே மாதிரி தன்னுடைய 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்ப்பார். 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார். இந்த கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசியை பார்க்கறதுனால இந்த வீடுகள் சுபத்துவம் அடையும். இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களில் மாற்றம் இருக்கும். அந்த பலன் என்ன மாதிரியான பலன், அதனால் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறது தான் இந்த குரு பெயர்ச்சி பலனில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாம் கோச்சார அடிப்படையில் சொல்கிறது தான். இது சிலருக்கு சொல்கிறது 100% நடக்கும், சிலருக்கு நடக்காது. அதில் கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி இருக்கும். காரணம் என்னன்னா, பொதுவாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களில் மாற்றம் இருக்கும். நல்ல தசாபுத்தி நடந்ததுன்னா இந்த குரு பெயர்ச்சியில் நல்லா நடக்கும் சொல்லியிருந்தால் அது உங்களுக்கு 100% நன்மை நடக்கும். இல்லை அவயோகிகளோட தசை நடந்திருந்து இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது நடக்காது. அதில் ஒரு 20% தான் நடக்கும். காரணம் என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்க போகிற நல்ல பலன்களும் கெட்ட பலன்களும் எல்லாமே உங்கள் தசாபுத்தியை வச்சு தான் நடக்கும். இந்த கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி பொதுவான பலன்கள் தான். இதில் சொல்கிறது எல்லாம் 100% உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு இப்போ எந்த தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோஷியக்காரை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நல்லது நடந்ததுன்னா, நல்ல தசாபுத்தி நடந்ததுன்னா சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு அவயோகிகளோட தசை நடந்ததுன்னா உங்களுக்கு கெடுபலன்கள் தான் நடக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதுக்கு உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து விடிவு பிறக்கும். வாங்க இந்த 2024 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி செல்வத்தையும் வளத்தையும் பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடியதாகவே அமைஞ்சிருக்கு. இந்த குரு பெயர்ச்சியில் மேஷ ராசிக்காரங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே தீரும். தொழிலில் முன்னேற்றம் அடையாமல் இருந்தீங்கன்னா இதுக்கு மேலே முன்னேற்றம் அடையும். வேலையில் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீரும். வேலையில் முன்னேற்றம், ஊதிய உயர்வு, இடமாற்றம், இந்த மாதிரி உங்களோட எண்ணங்கள் எல்லாமே நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். தொழில் முன்னேற்றத்துக்கு ரொம்ப சிறந்த காலகட்டம். அதே மாதிரி புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்களும் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு அது சாதகமாக அமையும். இந்த காலகட்டத்தில் கடன் இருந்தவங்களுக்கு கடன் தீரும். புதுசாக கடன் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஆடம்பர செலவு அதிகரிக்கும். பண வரவு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஆடம்பர செலவை அதிகமாகவே பண்ணுவீங்க. அதனால் சிக்கனம் தேவை. சிக்கனத்தை கொஞ்சம் கடைப்பிடிங்க. ரிஷப ராசிக்கு வர குரு உங்கள் மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். குரு 2ல் இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் நன்மைகள் நடைபெறும். இது நாள் வரை குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உங்கள் குடும்ப தேவைகள் எல்லாம் நீங்கள் ஒன்றுன்னா பூர்த்தி செய்வீங்க. குடும்பம் உங்களுக்கு இனிய குடும்பமாகவே இருக்கும். எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற மாதிரியே இந்த குரு பெயர்ச்சி உங்களை பார்த்துப்பார். குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பாரு. அது உங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்கும். ரிஷபத்திலிருந்து குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான கன்னி ராசியை பார்ப்பார்.
கடன் இருந்ததுன்னா கடன் தீரும், நோய் இருந்ததுன்னா நோய் தீரும், வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 6 குரு பார்க்கறதுனால சிலருக்கு கடன்கள் ஏற்படும். அந்த கடன் சுபகடனாக இருக்கும். வீடு வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, இல்லை இடம் வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க இடம் வாங்குவீங்க. அதுக்கு கடன் ஏற்படும், சுபகடன் ஏற்படும். சிலருக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அதற்காக கூட கடன் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுவரை வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீரும். வேலையால் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு, மேஷ ராசிக்கு 8ஆம் வீடான விருச்சிக ராசியை பார்க்கறதுனால வம்பு வழக்கு, தீராத பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீரும். ஏதாவது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த கேஸில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து இது நாள் வரைக்கும் கோர்ட்டு படி ஏறி இறங்கினவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாக இருக்கும். கடன், நோய், வம்பு வழக்கு இதெல்லாம் உங்களுக்கு, இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு விடிவு பிறக்கும். குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கறதுனால, மகர ராசி மேஷ ராசிக்கு 10ஆம் வீடு. 10ஆம் வீடுங்கிறது தொழில் ஸ்தானம். உங்கள் வேலையில் முன்னேற்றம் இருக்கும். புதுசாக தொழில் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் புதுசாக தொழில் செய்யலாம். நீங்களும் தொழிலதிபர்களாக மாறலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதாவது தொழில் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல வருமானத்தை தரும். புதிய பிரான்ச்சு போடணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஒட்டுமொத்தமாகவே மேஷ ராசிக்காருக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பான குரு பயிற்சியாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு அதிகம் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களோட தேவைகளை எல்லாம் ரொம்ப எளிதாக பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. பணவரவு அதிகம் இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு ஆடம்பர செலவுகள் மீது நாட்டம் ஏற்படும். ஆடம்பர செலவும் உங்களுக்கு இருக்கும். அதை கொஞ்சம் குறைச்சி சேமிப்பை உயர்த்தினீங்கன்னா வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். இந்த காலகட்டத்தில் இது நாள் வரை தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இதுக்கு மேலே ரொம்ப கரெக்டாக நடக்கும். திருமண தடைகள் நீங்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். ஒட்டுமொத்தமாகவே 2024 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்தையும் பணத்தையும் செல்வாக்கையும் ஆடம்பர வாழ்க்கையையும் கொடுப்பதாகவே அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய சேமிப்பை உயர்த்திக்குங்க. வாழ்க்கையில் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.